वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहिल्लज़ी वहब ली अलल किबरि इस्माईल व इसहाक़ इन्न रब्बी लसमीउद दुआ। सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन शम्सिल अंबियाइ व बदरिल मुरसलीन व कुतुबिल औलियाइ व इफ्तिखारिल मुत्तक़ीन ताजुल उम्मति शफीउल मुज़निबीन शफीई यौमल क़ियामति अल्लाहु या हादी। கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 13ஆம் நாள் தராவியை தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நமக்கும் அத்தகைய விடுதலையை வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் திருக்குர்ஆனிலே 17 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 குழந்தைகள். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மற்றொன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மா அவர்களுக்கு பிறந்தவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாரா அம்மா அவர்களுக்கு பிறந்தவர்கள். ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 96 வயது வரை குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்களுக்கு ஒரே மனைவி சாரா அம்மா அவர்கள் மட்டும்தான். இருவருமாக அவர்கள் நாடு துறந்து செல்லுகிற பொழுது ஒரு மன்னன் அவருடைய துணைவியை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த முயன்ற பொழுது அவர்களுடைய உத்தமத்தன்மையின் காரணமாக அவன் கை தொட முடியாமல் போய்விட்டது. கடைசியில் அவன் தன்னுடைய மகளை அடிமையாக்கி கொடுத்தான். தனக்கு குழந்தை என்று இல்லை என்று சொன்னவுடன் சாரா அம்மா அவர்கள்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜரா என்ற அந்த அடிமையை, அதாவது அரசனுடைய மகளை மணமுடித்து வைத்தார்கள். அதில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா அம்மா அவர்களையும் கஅபத்துல்லா இருக்கின்ற அன்றைய தண்ணீர் இல்லாத பாலைவனத்திலே கொண்டு விட்டு வந்ததையும் நாம் முன்பு பார்த்தோம். அதன் பிறகு ஒரு நாள் 51-24 வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த சரித்திரத்தை சொல்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் கழித்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து 4 வருடங்கள் கழித்து ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு 3 விருந்தாளிகள் வந்தார்கள். விருந்தாளிகள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அறிமுகமில்லாத நபராக இருக்கிறீர்களே, நீங்கள் யார் என்று தெரியவில்லையே என்று சொன்ன அவர்களை அப்படியே வீட்டிலே உட்கார வைத்துவிட்டு மனைவியிடத்தில் சென்று
வேகமாக ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார்கள். பொரித்த இறைச்சியும் ரொட்டி துண்டுமாக விருந்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் அந்த வந்த விருந்தாளிகள் சாப்பிடுவதை போன்று உணவை அள்ளுகிறார்கள். எங்கே போகிறது என்றே தெரிவதில்லை. ரொட்டியையும் இன்னும் இறைச்சியையும் தன்னுடைய கையிலே எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வாய்க்குள்ளது போனதாக தெரியவில்லை, மாயமாக மறைந்து விடுகிறது. இதை பார்த்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் கண்டுவிட்டது. யாரும் தெரியவில்லையே என்று பயம் கண்டபொழுது அந்த விருந்தாளிகள் சொன்னார்கள், லா தஹப், பயப்படாதே என்று சொல்லிவிட்டு, நாங்கள் மலக்குகள் வந்திருக்கிறோம், நாங்கள் மலக்குகள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எதற்காக வேண்டி என்றால், நாங்கள் ஒரு குழந்தை ஒன்று உன்னுடைய மனைவிக்கு பறக்க இருக்கிறது என்ற நற்செய்தி சொல்ல வந்தோம் என்று கூறுகிறார்கள். அலீம், மிக அறிவாளியான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க இருக்கிறது என்று சொல்ல வந்தோம் என்று வந்த மலக்கள் சொல்லுகிறார்கள். இவ்வாறு சொல்லும் பொழுது கதவுக்கு இடுக்கில் இருந்த இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருந்த சாரா அம்மா அவர்கள் கிழுக்கென்று சிரித்து விடுகிறார்கள். சிரித்ததை பார்த்த மலக்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள், ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நானோ மலடி, இந்த மனிதனுக்கோ 100 வயதாக ஆகப் போகிறது, இந்த நேரத்தில் ஒரு குழந்தையா என்று தான் சிரிக்கிறேன் என்று சார்ராம் அவர்கள் சொன்ன பொழுது, கதாலிக்க கால ரப்புக்கி இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், அல்லாஹு தாலா உங்களுக்கு குழந்தையை கொடுப்பதாக தீர்மானித்து விட்டான், உங்களிடத்தில் அந்த செய்தியை சொல்லி வரச் சொன்னான் என்பதாக அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க இருக்கின்ற செய்தியை மலக்களின் வாயிலாக சாரா அம்மா அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொல்லி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, பி குலாமின் அலீம், மிக அறிவார்ந்த ஒரு குழந்தையை உமக்கு தருகிறோம் என்பதாக குறிப்பிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளும் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பயன்பட்டார்கள். அவருடைய தேவை ஏற்கனவே நாம் சொன்னோம், 96 வயதாகிறது, என்னுடைய பணியை செய்வதற்கு ஒரு மகன் வேண்டுமே, எனக்கு பின்னால் இந்த தூதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு மகன் வேண்டுமே என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி, ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், எனக்கு சாலிஹான குழந்தையை தருவாயாக என்று கேட்டபொழுதுதான் அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தான். அதைத் தொடர்ந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தான். ஆக இந்த 2 பேர்களும் தகப்பனாருடைய அந்த பணியை சிறப்பாகவே அவர்கள் செய்தார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது. இந்த நேரத்திலே இன்னொரு செய்தியை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். குர்பானி கொடுக்கப்பட்டவர்கள் யார்? சந்தேகமில்லாமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ஆனால் யூதர்களுடைய வேத புத்தகங்களில் எல்லாம் குர்பானி கொடுக்கப்பட்டது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுவதற்கு காரணம், நம்முடைய கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறப்பை ஒரு சிறப்பானதாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அப்படி அவர்கள் திட்டமிட்டே ஒரு பொய்யை சொல்லி வருகிறார்கள். தௌராத்திற்கு விளக்கமாக எழுதுகிற பொழுதும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் குர்பானி கொடுத்ததாக எழுதுவார்கள். அவர்களுடைய எல்லா வரலாற்றிலையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுத்ததாக எழுதப்படுகிறது. உண்மையில் குர்பானி கொடுக்கப்பட்டது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுக்கப்பட்டதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு தியாகியினுடைய வழியிலே முகம்மது பிறந்தார் என்றாகிறது. அப்போ ஒரு முகம்மது ஒரு புனிதமான ஒரு தியாகியினுடைய வழித்தொண்டலாக ஆகிவிடுகிறார். உண்மையிலேயே இஸ்மாயில் குர்பானி கொடுக்கப்படவில்லை, இஸ்ஹாக் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இஸ்மாயில் ஒரு சாதாரண மனிதர் தான், அவர் ஒரு அடிமையுடைய மனிதர் தான், அவர் வகையில் தான் முகமது வந்திருக்கிறார் என்பதாக குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு அவர்கள் முன் வேதங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் குர்பானி கொடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக சொல்கிறான். சூரத்து சாஃபாத், யாசின் சூராவை அடுத்த அந்த சூராவிலே அதை சொல்லுகிற பொழுது மிக அற்புதமாக சொல்கிறான். அதற்கு பிறகு இஸ்ஹாக்கை நாம் அவருக்கு நற்செய்தியாக சொன்னோம்.
ஒமின் வராய் இஸ்ஹாக்க யாக்கூப, இஸ்ஹாக்கு பிறகு யாக்கூபு பிறப்பார் என்ற செய்தியும் சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இஸ்ஹாக்கு பிறகு அவருடைய மகன் யாக்கூப், யாக்கூபும் பிறப்பார் என்று சொன்னோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் குர்பானி கொடுக்கப்பட்டதாக இருந்தால் அவர்களுக்கு பின்னால் பிள்ளை வருவதற்கு சான்ஸ் இல்லையே. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் குர்பானி கொடுக்கப்படுவது அல்லாஹ்வுடைய திட்டமாக இருந்தால் அறுக்கப்பட்டுட்டால் அவருக்கு எப்படி பிள்ளை பிறக்க முடியும்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் குர்பானி கொடுக்கப்பட்டதாக இருந்தால் யாக்கூப் என்ற ஒரு பிள்ளை வருவதற்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா இங்கே தெளிவாக சொல்கிறான், இஸ்ஹாக்கும் அதற்கு பிறகு யாக்கூபையும் நாம் நற்செய்தியாக சொன்னோம் என்று சொல்வதிலிருந்தே அவர்கள் சொல்வது பொய். குர்பானி கொடுக்கப்பட்டது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக தெளிவாக விளக்குவார்கள். ஆனா இப்னு தபீஹைனி, இரு குர்பானி கொடுக்கப்பட்டவர்களுடைய மகன் நான் என்று சொல்வார்கள். குர்பானி கொடுக்கப்பட்ட 2 பேருடைய மகன் நான் என்று சொல்வார்கள். அப்படியானால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்திருக்கிறார்கள். அதே போன்றே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனாரும் கூட குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள் தான். அப்துல்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் அப்துல்லா, அவரும் குர்பானி கொடுப்பதற்காண்டி ஏற்பாடு செய்யப்பட்டவர் தான். அதை வரலாற்றில் பார்த்தால் நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப், அவர் ஜம்சம் கிணறை அதற்கு சுற்று கட்டடங்கள் கட்டி அதை அவர் தனக்கு உரிமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்படி கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஜம்சம் கிணறை உனக்கு என்று நீ கொண்டாடுகிறாயே, உனக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதாக மக்காவாசிகள் கேட்கிறார்கள். அப்போது அப்துல் முத்தலிப் சொல்கிறார், எனக்கு 10 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளை அல்லாஹ்வுக்கான நான் குர்பானி கொடுப்பேன் என்பதாக அவர் சொல்கிறார். 10 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளையை நான் அல்லாஹ்வுக்கான குர்பானி கொடுப்பேன், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லையா என்று சொல்லுகிறீர்கள் என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த நேரத்திலே சவால் விடுகிறார்கள். சவால் விட்ட மாதிரியே அவர்களுக்கு 10 பிள்ளையும் பிறந்து விடுகிறது. 10 பிள்ளை பிறந்தவுடனே அவர்களுக்கு கனவிலே உன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்று என்று கனவிலே சொல்லப்படுகிறது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் என்ற அந்த குழந்தையை அறுக்க வேண்டும் என்று கனவிலே அல்லாஹ் சொன்னானோ, அதே மாதிரி அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கனவிலே நேர்ச்சையை நிறைவேற்று என்று சொல்லப்படுகிறது. உடனே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்ன நேர்ச்சை என்று. 10 பிள்ளை இருந்தால் அதில் ஒன்றை குர்பானி கொடுப்பதாக நேர்ச்சை பண்ணி இருந்தேன், சரி அதுதான் என்பதாக புரிந்து கொண்ட அவர்கள் வேகமாக சென்று அப்துல்லாவை கையில் பிடித்துக் கொண்டு வேகமாக சென்று அவர்கள் சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். எந்த பிள்ளையை குர்பானி கொடுப்பது என்று. 10 பிள்ளை இருக்கிறது, எந்த பிள்ளையை குர்பானி கொடுப்பது என்று அவர்கள் சீட்டு போடுகிறார்கள். அக்கால வழக்க பிரகாரம் அவர்கள் சீட்டு போட்டு பார்க்கிற பொழுது அப்துல்லா என்று பெயர் வருகிறது. உடனேயே அப்துல்லா அவர்களை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு கயிற்றையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பாட்டனார் அறுக்கப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்பட்ட அந்த இடத்துக்கே அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார். செல்லும் பொழுது ஊர் மக்கள் எல்லாம் வந்து தடுக்கிறார். இது நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி உங்க குழந்தையை நீங்கள் நரபலி கொடுப்பீர்களே ஆனால் இந்த மக்காவில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய ஒரு மகனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வளமை வந்துவிடும். நீங்கள் ஒரு பெரிய மனிதர், இந்த ஊருடைய நாட்டாண்மைக்கு ஈடானவர், எனவே நீங்கள் குர்பானி கொடுத்தால் அடுத்தடுத்த குடும்பங்களிலேயும் குர்பானி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இது ஒரு நல்ல வழி அல்ல, நல்ல முன்மாதிரி அல்ல, வேண்டாம் என்று எல்லோருமாக சேர்ந்து தடுக்கிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் விடவில்லை. இல்லை, எனக்கு உத்தரவு தரப்பட்டு விட்டது, கனவிலே காட்டப்பட்டு விட்டது, நான் அதை செய்தே தீர்வேன் என்பதாக அடம் பிடிக்கிறார்கள். கடைசியில் ஊருக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அப்துல் முத்தலிபை ஒரு சூனியக்கார கிளவி இடத்திலே கூப்பிட்டு போகிறார்கள். அவள் ஒரு மந்திரவாதி, அவள் சொன்னால் எல்லாம் சரியா இருக்கும் என்று கருதி அவளிடத்திலே கொண்டு போய் அப்துல் முத்தலிபை கூப்பிட்டு செல்கிறார். கூப்பிட்டு சென்று அந்த கிளவி இடத்திலே சொல்கிறார்கள், இவர் இப்படி ஒரு கனவு கண்டார். ஏற்கனவே இவர் ஜம்சம் கிணற்றை சுற்று கட்டடம் கட்டி கொண்டிருக்கிற பொழுது ஒரு வாக்குவாதத்துக்காண்டி 10 பிள்ளையிலே இருந்தாலும் ஒரு பிள்ளையை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது 10 பிள்ளையில் ஒரு பிள்ளையை கொடு என்பதாக கனவில் வந்ததினால் சீட்டு குலுக்கி போட்டோம், அப்துல்லா பேர் வருகிறது, அதனால் இப்ப குர்பானி கொடுக்க போறார், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த கிழவி சொன்னாள்,
நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது வேத உத்தரவாகத்தான் இருக்கிறது, இது இறைவனுடைய உத்தரவாகத்தான் இருக்கிறது, அதனால் நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அந்த பெண்ணும் சொல்கிறாள். சொல்லிவிட்டு அவள் ஒரு யோசனை சொன்னாள். அப்துல்லா என்ற ஒரு பெயரையும் ஒரு ஒட்டகம் என்று ஒரு பெயரையும் குலுக்கி போடுங்கள். அப்துல்லா என்று வந்தால் 2 ஒட்டகம் என்று ஒட்டகத்தை அதிகரியுங்கள். அப்பொழுதும் அப்துல்லா என்று வந்தால் 3 ஒட்டகத்தை எண்ணிக்கை அதிகரிங்கள். அப்பொழுதும் அப்துல்லா வந்தால் 4 ஒட்டகம் என்று சொல்லுங்கள். இப்படியே நீங்கள் ஒட்டகத்தின் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே செல்லுங்கள். எதுவரை ஒட்டகம் என்று வருகிறதோ அதுவரை நீங்கள் சீட்டு குலுக்கி போடுங்கள் என்று ஒரு யோசனையை சொன்னார். அதன்படி சீட்டு குலுக்கி போட்டார்கள். 1, 2, 3 என்று போய்கொண்டே இருக்கிறது. நேரம் ஆக ஆக எண்ணிக்கை ஒட்டகம் கூடிக்கொண்டே இருக்கிறது. கடைசியில் 100 ஒட்டகம் என்று சீட்டு குலுக்கப்பட்ட பொழுது 100 ஒட்டகம் என்ற சீட்டு வந்தது. நம்மெல்லாம் 3 தடவை குலுக்கி போடுவோம். ஆனால் அப்துல்லா அவர்களை குர்பானி கொடுக்காமல் இருப்பதற்கான 100 தடவை குலுக்கி போட்டிருக்கிறார். 100 தடவை குலுக்கப்பட்ட பிறகு 100வது ஒட்டகம் 100 ஒட்டகம் என்று வந்தவுடனேயே ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாங்களும் உனக்கு உதவி செய்கிறோம், 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்துவிட்டு அப்துல்லாவை தப்பிக்க வைத்து விடு என்று மக்கள் எல்லாம் சொல்லி அப்துல்லா அவர்களை தப்பிக்க வைத்தார்கள். அதன் பிறகு அப்துல்லா அவர்களுடைய வயிற்றிலே கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார். இதைத்தான் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா இப்னு தபீஹைனி அறுக்கப்பட்ட இருவருடைய மகன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் தான் நான் வந்திருக்கிறேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் குர்பானி கொடுக்கப்பட்டது. மற்றவர்கள் சொல்வதை போன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுக்கப்பட்டது, இஸ்மாயில் ஏதோ சாதாரண மனிதர் என்பதாக அந்த சரியல்ல என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். கணேத்திற்குரிய பெருமக்களே, இங்கே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான பட்டத்தை கொடுத்தான், அலீம், அறிவாளி என்று அல்லாஹ் சொன்னார். ஏன் அவர்களை அறிவாளி என்று சொன்னான் என்றால் அவர்கள் தந்தையுடைய பணியை முழுமையாக செய்தார்கள். தந்தையுடைய பணி என்ன? மக்களுக்கு ஏக இறைவனுடைய கொள்கையை பரத்துவது, மக்களுக்கு நல்ல போதனை செய்வது, மக்களை வழிநடத்துவது என்ற அந்த பணியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதை அப்படியே கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் செய்து முடித்தார்கள். அவர்கள் கடைசி வரை தன்னுடைய மகன், அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கும் வரை கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்து கொடுத்தார். உலகத்திலே தகப்பனார் ஒரு தொழிலை விட்டு செல்வார், பிள்ளை அதே தொழிலை ஏற்றம் இறக்கம் இல்லாமல், தகப்பனார் போனதில எந்த விதமான இறக்கமும் இல்லாமல், அதை தாழ விட்டு விடாமல், அதை கீழிறங்க விட்டு விடாமல் அந்த தொழிலை கடைசி வரை காப்பாற்றினார் என்றால் உண்மையிலேயே அந்த பிள்ளை பாராட்டத்தக்க பிள்ளைதான் என்பதை நாம் நன்கு அறிவோம். தகப்பனாருடைய தொழில், தகப்பனார் போன பிறகு அதை தரம் குறைய விடவில்லை, அதே ஸ்டெடியாகவே தன்னுடைய ஆயுள் புறாவும் பாதுகாத்து அதற்கு பிறகு தன்னுடைய பேரப்பிள்ளையிட தன்னுடைய மகனிடத்திலே, அதாவது தொழிலாளியினுடைய பேரப்பிள்ளை இடத்திலே அந்த தொழிலை கொடுக்கும் வரை ஒரே ரீதியிலேயே கொண்டு சென்றால் உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய கட்டிக்காரர் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா. பெரும்பாலான நிகழை என்ன, தகப்பனார் காலத்தில் அந்த தொழில் ஓஹோ என்று இருக்கும், அடுத்து மகனுடைய அந்தஸ்து வரக்கூடிய நேரத்தில் அது அப்படி சரிந்து போய், அது பிளந்து போய் 1 2 ஆகி, 2 3 ஆகி, 3 4 ஆகி. நம்முடைய சென்னையிலே அதை பற்றி சொல்ல வேண்டாம். எத்தனையோ பெரிய நிறுவனங்கள் அதுகளை எல்லாம் நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தால் இப்பொழுது அது 7 8 நிறுவனங்களாக பிரிந்து போய் இருப்பதை நாம் காணுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தந்தை விட்டு சென்ற சொத்தை, தந்தை விட்டு சென்ற அந்த தொழிலை அந்த அப்படியே சிறப்பாக செய்து வருவது தனையனுடைய ஒரு கடமை. அந்த கடமையில் தான் சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகப்பனாருடைய பணியை மிகச் சிறப்பாக செய்தார்கள் என்பதற்காண்டி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அலீம் சிறந்தவர், அறிஞர் என்பதான ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழில் என்று நாம் பேச வருகிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நிச்சயமாக வாழ்க்கைக்கு ஆதாரமாக நாம் வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது செய்தான் ஆக வேண்டும். தொழில்களை நாம் செய்கிற பொழுது அந்த தொழிலில் அது சின்னதாகவும் இருக்கலாம், பெரியதாகவும் இருக்கலாம், அதில் எந்த விதமான பாகுபாடும் நம்மிடத்தில் கிடையாது. இஸ்லாத்திலே தொழிலிலே உயர்ந்த தொழில், குறைந்த தொழில் என்று எதுவுமே கிடையாது, பாகுபாடு கிடையாது. கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அற்புதமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்திலே காபத்துல்லாஹ்வுடைய வளாகத்திற்கு செல்கிறார்கள். மக்கா வெற்றி அடைந்த பொழுது காபத்துல்லாஹ்வுடைய வளாகத்திற்கு செல்கிறார்கள். அங்கே ஜம்சம் கிணற்றிலே
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீரை இறைத்துக் கொண்டிருக்கிறார். ஜம்சம் கிணற்றிலே தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கிறார். கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்கக்கூடிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றார்கள். சென்றவர்கள் சொன்னார்கள், எனக்கும் ஆசையாக இருக்கிறது இந்த கிணத்திலே இறங்கி கயிற்றை தோளிலே போட்டுக் ஜம்சம் கிணறு என்றால் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்து விட்டது. ஆனால் ஒரு காலத்தில் சாதாரணமாகத்தான் இருந்திருக்கிறது. பெருமானார் காலத்திலே சர்வசாதாரணமாகத்தான் அந்த கிணறு இருந்திருக்கிறது. காபாவுடைய வளாகத்திலே சாதாரண கிணறாக இருந்திருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கீழே இறங்கி கயிற்றை எடுத்து தண்ணீரை இறக்கக்கூடிய அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவர்கள் சொன்னார், எனக்கும் கயிற்றை எடுத்து தோளிலே போட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்ற ஆசையாகத்தான் இருக்கிறது. லவுலான் துகுலபு, ஆனால் நான் செஞ்சால் என்ன ஆகும்? நான் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் நானும் ஜம்சமை இறக்கிறது எனக்கும் ஒரு சுன்னத்து அப்படின்னு சொல்லி இறக்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஜம்சம் கிணற்றிலே ஒரு முன்னேற்றம் காண முடியாது. ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாக சுன்னத்து, அப்ப நானும் செய்யணும். ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாக நானும் செய்யணும் என்று ஒவ்வொருவருமே ஆசைப்பட ஆரம்பிப்பார்கள். அப்படி ஆசைப்பட்டால் மிகப்பெரிய சிரமம் ஆகிவிடும். லட்சக்கணக்கான மக்கள் போய் ஒவ்வொருத்தரும் கிணத்துல இறங்கி ஏத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சிரமம் ஆயிரும். அதை முன்னாலேயே யூகிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தூர நோக்கு கொண்டவர்கள், நீண்ட சிந்தனையை கொண்டவர்கள். அவர்கள் அப்பொழுதே யோசிக்கிறார்கள், நான் இறைத்தால் எல்லோரும் சுன்னத்து இறக்க வேண்டும் என்று இறைப்பார்கள். எல்லோருமாக இந்த கிணற்றிலே ஒரு போட்டி போட்டால் என்ன ஆகும்? மிகப்பெரிய சங்கடத்திற்கு ஆளாகிறோம். எனவே நான் இறக்கவில்லை என்று சொல்லிவிட்டு இந்த பணி அமலுன் சாலிஹ், ஒரு நல்ல பணி, கிணற்றிலே தண்ணீர் இறைக்கின்ற பணி ஒரு சிறப்பான அமல். இதை நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் வாழ்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, தண்ணீர் ஏற்றம் பிடித்து இறைக்கக்கூடிய பணி அது ஒரு தாண்ட பணி அல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். சொன்ன உடனேயே சச்சாவிடத்தில் சொல்லுவார்கள், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுவார்கள், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தண்ணீர் வேணாம், ஃபதுலு மகனை கூப்பிட்டு, மகனே வீட்டுக்கு போ, உங்க அம்மா தண்ணீரை ஐஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஐஸ்னா அந்த காலத்தில் குளிர்படுத்தி வைத்திருப்பார், எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்பதாக தன்னுடைய மகனை அனுப்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல வேண்டாம், இந்த தண்ணி தான் வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணியை வாங்கி சாப்பிட்டதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழில் என்பது எந்த தொழிலும் இருக்கலாம், அதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஒரு சமயத்தில் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஒரு அம்மா எப்பொழுதுமே அந்த பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் பண்ணும். அந்த அம்மாவை காணல, ஒரே குப்பையா கிடக்குது. அப்ப கேட்டாங்க, என்ன குப்பையா இருக்குது, அந்த அம்மாவை காணமே. உம்மு மிஹிஜன் ஐனா உம்மு மிஹிஜன் எங்கே என்று கேட்டார். உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லாதான் அந்த அம்மா செத்து போச்சு, இறந்து போச்சு, அதனாலதான் வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அவலா ஆதன்து முனி, ஏன் என்கிட்ட நீங்க சொல்ல இல்ல? இந்த ஊர்ல யாராவது இறந்தா உடனே எனக்கு சொல்லி அனுப்புவீங்கல்ல, தகவல் சொல்லி அனுப்புவீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பெண்ணு இறந்திருக்கு, நீங்க ஏன் எனக்கு சொல்லி அனுப்பல? இல்லை யார சொல்லலாம், அது கூட்டுற பெண்ணு தானே, சாதாரண ஒரு பெண்ணு தானே என்பதாக நாங்கள் நினைத்துக் கொண்டோம் என்பதாக சொன்ன பொழுது பெருமானார் கோபப்பட்டு துல்லுனி அலா கபரியா, அவருடைய கபரை காட்டுங்கள் என்று சொன்னார். கபரிடத்திலே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே தொழுதிருக்கிறார். அது அவர்களுக்கு மட்டும் சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது, நாம் பின்பற்ற தேவையில்லை. இங்கே நாம் எதற்கு சொல்கிறோம்? ஆனால் சாதாரண பெண்ணை கூட்டுற பெண்ணு நீங்க நினைச்ச தப்பு. இங்கே உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. அவள் சாதாரண தொழிலை செய்யக்கூடியவளாக இருந்தாலும் அவளையும் நீங்கள் எனக்கு சொல்லி இருக்க வேண்டும், ஏன் சொல்லவில்லை என்று கடுமையான கோபமடைந்தவர்களாக அவர்கள் அந்த கபரிலே போய் தொழுதிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே கூட்டும் தொழிலாக இருந்தாலும் சரி, தொழிலே கேவலம் இல்லை. இவ்வளவு செல்வானேன் அல்லாஹு தாலா சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சையதனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு வேலை செய்ய சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி. அந்த ரெண்டு நபிமார்களை காபாவை கற்ற பணியை அல்லாஹ் கொடுத்தான். அது ஒரு சிறப்பான பணி. கட்டடக்கல்வியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். காபாவை கற்ற பணியை கொடுத்தான், அது சிறப்பான பணி, நல்லது. ஆனா தொடர்ந்து ஒரு உத்தரவு போடுறான், ஒரு பணி செய்ய சொல்றான். என்ன பணி தெரியுமா? வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருகஇ சுஜூத். இந்த காபத்துல்லாவை நீங்க சுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள்.
கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுக்கலாம். கூட்டி பெருக்கி சுத்தமாக வைக்க வேண்டும் என்ற பணியை 2 நபிமாரிடத்தில் அல்லாஹ் ஒப்படைக்கிறான். நம்ம கூட்டி பெருக்கி சுத்தமா வைத்தல் என்பது சாதாரணமான ஒரு வேலை என்று கருதுகிறோம். அழகாக சொல்கிறான், தஹீரா பைத்தி, என்னுடைய பைத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். லித்தாயிஃபீன, இங்கே தவாஃப் செய்ய பலர் வருவார்கள். வல் ஆகிஃபீன, இருந்து கொண்டு இபாதத் செய்ய சிலர் வருவார்கள். இன்னும் தொழுவதற்காக சிலர்கள் ருக்காய் சுஜூத், தொழுவதற்காண்டி வருவார்கள். அவர்களுக்கான நீங்கள் கூட்டி சுத்தம் செய்யுங்கள் என்று நபிமார்களுக்கெல்லாம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் என்றால் அந்த பணி எவ்வளவு கேவலமானதாக எந்த பணியும் நாம் சொல்லிவிட முடியாது, எந்த தொழிலையும் எள்ளிவிட முடியாது என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான பாடமாகும். இன்னும் அவ்வளவு தூரம் செல்லவானேன். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களோடு பிரயாணம் சென்று கொண்டிருக்கிற பொழுது, காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது, அங்கே உள்ள காட்டு பழங்களை நண்பர்கள் எல்லாம் பறித்து சாப்பிட செல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த காட்டு பழங்களை நீங்க சாப்பிட்டா கருப்பு நிற பழங்களை எடுத்து உண்ணுங்கள் என்று கூறுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார், யார சொல்லலாம், காட்டில் உள்ள பழத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காட்டில் உள்ள பழத்தை பற்றி, காட்டில் உள்ள பழம் காட்டில் வாழ்பவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? கருப்பான பழத்தை எடுத்து சாப்பிடுங்கள் என்று சொல்கிறீர்களே என்று கேட்ட பொழுது, ஆமாம், எனக்கு காட்டில் உள்ள எல்லா பழங்களும் தெரியும், இந்த பகுதியில் உள்ள காட்டில் உள்ள எல்லா பழங்களும் தெரியும். ஏனென்றால் நான் சின்ன வயதிலே ஒருவனுக்கு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தேன். கராத்தி, சில பைசாக்கள் பணம் கொடுப்பான், அதற்காக நான் ஆடு மேய்ப்பவனாக இருந்தேன் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஆடு மேய்க்கிறீர்களா, ஆடு மேய்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். நான் மட்டுமல்ல, மாமின் நபியின் இல்லா வக்கது ரகல் கனம, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்கள் தான், எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களை இந்த தொழிலை செய்ய சொல்லி தொழிலிலே கேவலமில்லை என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிய என்னவோ அந்த நபிமார்களை, உயர்தரமான அந்த நபிமார்களை அல்லாஹ் அந்த பணியை செய்ய வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் செய்திருக்கிறேன், எனக்கு நல்லா நினைப்பு இருக்குது. ஒரு நானும் இன்னொரு சிறுவனும் மக்காவிலே மலையிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது கேள்விப்பட்டோம், ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே கூத்து நடக்கிறது என்பதாக கேள்விப்பட்டோம். சின்ன வயது, ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே கூத்து நடக்கிறது, கல்யாண நிகழ்ச்சியை ஒட்டி அங்கு இரவெல்லாம் கூத்து நடக்கும். இதெல்லாம் செய்தி எனக்கு என்னுடைய நண்பன் சொன்னான். ஆடு மேய்க்கிற சொன்னா, நம்ம 2 பேரும் கூத்து பார்க்க போலாமா என்று கேட்டான். சரி போகலாம் என்றேன். சின்ன வயது, 2 பேருமே வந்தோம். 2 பேரும் வந்து அந்த வீட்டினுடைய வாசலிலே உட்கார்ந்திருந்தோம். எப்போது ஆரம்பிப்பார்கள் அந்த நாடகத்தை, இப்பொழுது ஆரம்பிப்பார்கள் என்று 2 பேருமே காத்து கிடந்தோம். காத்து கிடந்திருக்கும் போது திடீர்னு எனக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்துட்டா அசந்த தூக்கம். நல்லா கண்ணு விழிச்சு பார்க்கிறேன், சூரியன் உதித்து விட்டது. இரவு நேரத்திலே வந்து அந்த வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பதற்காக நானும் கூட்டாளியும் உட்கார்ந்திருந்தோம். 2 பேருமே தூங்கிட்டான். அவன் முழிச்சிருந்தா என்ன எழுப்பியிருப்பான், அவனும் தூங்கிட்டான், நானும் தூங்கிட்டேன். நாங்க அந்த இதை பார்க்க முடியவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா சிறு வயதிலே அவர்களை பாதுகாத்திருக்கிறான். இங்கே எதற்கு சொல்கிறோம், ஆனால் ஆடு மேய்த்தல் என்ற தொழிலை செய்தாலும் அதனால் நமக்கு இழிவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நாம் என்ன உயர்ந்தவர்களா, அவர்களே அந்த தொழிலை செய்திருக்கிறார்களே என்ற யோசனை நமக்கு வர வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அற்புதமாக சொல்வார்கள், நான் ஜனாதிபதி பதவி மட்டும் ஏற்கவில்லை, ஆனால் மோதினார் பதவியை ஏற்றிருப்பேன் என்று சொல்வார். ஜனாதிபதி பதவி மட்டும் நான் ஏற்கவில்லை, ஆனால் பாங்கு சொல்லக்கூடிய பணியை நான் ஏற்றிருப்பேன் என்று நபிகள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நான் சொல்ல வந்தது என்னவென்றால், தொழில்களிலே ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஆனால் தொழிலை நாம் காதலிக்க பழக வேண்டும். என்ன தொழில் செய்தாலும் அதை ஒரு இன்ட்ரெஸ்டோடு செய்ய வேண்டும், அதை ஒரு சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும். இதைத்தான் இந்து பெருங்குடி மக்கள் சொல்வார்கள், செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று அவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஆயுத பூஜை என்ற பெயரிலே அந்த தொழிலுக்கு அவர்கள் விசேஷ பூஜையும் நடத்துவார்கள். தொழிலை நாம் மதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்கள் அப்படி சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன அழகாக சொல்லித் தருகிறது, ஒபில் கலாய் ராதீன். இங்கே துவா தினம் கேட்கிறோம், அர்த்த புஷ்டி உள்ள துவா. அந்த துவாவுக்கு இப்படியும் அர்த்தம் இருக்கிறது, கலா கதிரை கொண்டு நான் பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக. கலா கதிர் என்றால் எனக்கு இன்ன தொழில் தான் அல்லாது கொடுத்துட்டா அந்த தொழிலை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த தொழிலை செய்கிறோமோ அதை சந்தோஷமாக செய்யும். இது உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. ஏசில உட்கார்ந்து இருப்பான், ஏசில உட்கார்ந்து ஃபைல்ல கையெழுத்து போடுறதான் வேலை. என்னடா பொழப்பு,
செத்து தொலையலாம். ஏசில உங்களுக்கு கசக்குதான், ஃபைல்ல கையெழுத்து போடுறதாப்பா வேலை, வேற வேலையும் இருக்காது. அவன் அழுத்துக்குருவான், என்னடா பொழப்பு, செத்து தொலையலாமே என்று சொல்லுவான். அப்படி என்ன தெரிகிறது என்றால், தொழிலை ஏதோ ஒரு ஜிந்தகி மேக் ஃபர்ஸுக்கு அதா கர்தாக சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒரு கடமை, என்ன செய்ய வேண்டியிருக்கு நினைச்சு செய்கிறார்கள். அப்படி செய்யும்படியாக இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் செய்யும் தொழிலை அது ரொம்ப மனசு வைத்து சந்தோஷமாக செய்ய வேண்டும். இங்கே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் சொல்கிறோமே, ஆனால் தகப்பனார் விட்ட தொழில மகன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட செய்திருந்தா அல்லாஹ் அவரை பாராட்டுகிற அளவிற்கு, அங்கே சிறப்பிக்கப்படுகிற அளவிற்கு அவர்கள் போற்றப்பட்டிருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த முறையில் நம்முடைய தொழில்களை ரசித்து அதை மிகவும் பிரியமாக நாம் செய்து கொள்ள வேண்டும், காதலிக்க வேண்டும். பிடிக்காதாக இருந்தாலும் சரி, பிடித்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு என்று அல்லாஹ் விதித்து விட்டான் என்றால், நமக்கு என்று அல்லாஹ் விதித்து விட்டான் என்றால் அதை அல்லாஹ் பொருந்தி இருக்கிறான். அவன் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாள், அல்லாஹ் இருக்கிறானே மாஸ்டர் பிளான் போடுறாள். அவன் யார் யாருக்கு என்னென்ன கரெக்டா பிளான் போடுவான். அவன் நமக்கு இதை தேர்ந்தெடுத்திருக்கிறான்டா, அப்ப எதுல ஒரு சூட்சமா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய கலாவை, அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்ற நிலையிலே நாம் ஆகிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்திலே நாம பார்த்தோம்னா சாதாரண விறகு வெட்டியான இருப்பான். அவன் அந்த செயலை எவ்வளவு மகிழ்ச்சியா செய்யறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விறகு வெட்டுவான், அப்படி மேலாம் வேத்து விடும். கடைசியில சாயங்காலம் போய் கை நிறைய காசை எடுத்துட்டு போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது கடையில சாமான்களை வாங்கி கொண்டு வந்து மரத்தடியில அவன் மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் இருக்கும், அதுக்கு கொடுத்துட்டு சிரிச்சு சிரிச்சு ஆனந்தமா சாப்பிடுறத பார்த்தோம் சொன்னா எவ்வளவு ரசிச்சு அந்த தொழில் அவன் செஞ்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும். விறகு வெட்டி தொழில், ஆனா அவன் அதை ரசிச்சு செய்யறான். ஏன் இவ்வளவு தூரமான கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மாடு மேய்க்கிற தொழில், அந்த மாட்டுல உட்கார்ந்துட்டு அவன் பாட்டு படிச்சுக்கிட்டு போவான். எருவு மாட்டுல உட்கார்ந்துட்டு பாட்டு படிச்சுட்டு போறான். அப்ப என்னன்னா அவன் அதை ரசிச்சு செய்யறான் இல்லையா? சாதாரண எருவு மாடு மேய்க்கிறது நம்ம நினைக்கிறோம், அவன் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறான், எவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு போவோம் தெரியுமா? நம்முடைய கடல் கரையெல்லாம் நம்ம பார்க்கிறோம், கடல் கரையிலே பார்க்கிறோம். அங்கிருந்து படகிலே செல்கிறார்கள். எவ்வளவு ஜில்லிட்ட காற்று, வெறும் மேனியுடனே உழைப்பதற்காக மீன் பிடிப்பதற்காக செல்கிறார்கள். போகும் பொழுது தெம்மாங்கு பாட்டு பாடி ஏலே ஆயிலசா என்ற தெம்மாங்கு பாட்டுகளை பாடிக்கிட்டு அவங்க அந்த கடல்ல பயணம் செய்யறாருன்னா உண்மையிலேயே ரசித்து சந்தோஷமா அதை செய்யறதுனாலதான் ரொம்ப அவங்க வாயிலிருந்து பாட்டெல்லாம் வருது. படகு போற அந்த குளிர்ந்த காற்றுல இப்ப இங்கெல்லாம் பார்த்தா இலங்கை படை எப்ப பிடிக்குமோ என்ற நிலையில் உள்ள ராமநாதபுரம் காரியத்திலாம் இருக்குது. இலங்கை படை எந்த நேரத்தில் பிடிக்குமோ என்ற பயம் இருந்தாலும் கூட போகும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா போறாங்க. உடம்புல சட்டை கிடையாது, ஒரு பாதுகாப்பும் கிடையாது, மழை பெஞ்சால் எங்கு ஒதுங்கிறது என்ற நிலையும் கிடையாது, காற்றடிச்சால் என்னாகும் என்ற நிலையும் கிடையாது. ஆனா அதுல அவங்க சந்தோஷமா போறாங்களா, அதைத்தான் நாம எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் தான பெருமக்களே, நான் அடிக்கடி பாராட்டுவதுண்டு நாகூர் EM ஹனீஃபா அண்ணன் அவர்களை பற்றி. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கடைசி காலத்தை சிறப்பாக்கி தர வேண்டும். அவர் பாட்டு பாடும்போது நீங்க பாத்துறீங்களா, அப்படி பாடும்போது முதல்ல ஒரு நேரம் அப்படி ரசிச்சு அதே பாட்டை 900 தடவை பாடியிருப்பார். 901 தடவை பாடுவார். பாடினாலும் கூட முதல்ல அப்படி 2 அவரே அவர் ரசிச்சு பாடக்கூடிய, அதுதான் தொழிலை ரசிக்கிறது. தொழிலை ரசிக்கிறதுனா நம்ம எந்த தொழிலா இருந்தாலும் சரி சந்தோஷமா அதுக்காண்டி காலையில் எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு இந்த தொழிலா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு இந்த தொழில் நம்ம பார்க்க போறோம்னு ஒரு சந்தோஷத்தோட பார்க்கணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பர்களை எப்படியெல்லாம் பழக்கி இருக்கிறார்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5வது வருஷத்துல ஹந்தக் என்று ஒரு அகழியை தோண்டுகிறார். அகழி யுத்தம் என்றால் மதீனாவை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி சுற்றி அகழி தோண்டப்படுகிறது. அகழி தோண்டக்கூடிய பணியில 3000 பேர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார். அப்படி ஈடுபடுத்தப்பட்டு அவர்களெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு பெரிய பாறை ஒன்று குறுக்கிட்டு விட்டது, அந்த பாறையை உடைப்பதற்கு வழி தெரியல, தாங்க வந்து கொஞ்சம் யோசனை சொல்லுங்க, அது வெடி வைத்து தகர்க்கலாமா அல்லது வேற ஏதாவது ஐடியா இருக்குதா, என்ன செய்யலாம், எப்படி உடைக்கலாம் என்பதை சொல்லித்தாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர், ஒரு கல்லை நம்ம உடைச்சோன்னா உடைச்சிட்டே தான் இருப்போம்,
அந்த உடைக்கிற தொழிலாட்டை கொடுத்தீங்கன்னா சும்மா ஒரு 4 ஓட்டையை போடுவான், டப்புமா 2 கரெக்டா பேருந்து 2 பிரிக்கணும். அது தொழில்நுட்பம். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே தொழில் நுட்பமானவர்கள் என்று கண்டுகொள்கிறார். எனவே ரசூலுல்லாஹ் வந்தா ஒரு யோசனை சொல்லுவாங்க, இங்க ஒரு ஓட்ட போடு, அங்க ஒரு ஓட்ட போடு, இப்படி ஓட என்று சொல்லித் தருவார்கள் என்று நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கூப்பிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கிளம்பி சென்றார்கள். சென்று அவர்கள் அந்த பாறையை பார்த்துட்டு உடனே சம்மட்டியை வாங்கி கொண்டு பள்ளத்திலே இறங்குறார். சம்மட்டியை வாங்கி கொண்டு பள்ளத்திலே இறங்கியவர்கள் எவ்வளவு உற்சாகமாக அந்த பணியை செய்கிறார்கள். அவர்களுக்கு விதியா பாறைக்கோலை தூக்கிட்டு மண்ணை தோண்டணுங்கிறது அவர்களுக்கு விதியா? ராஜா மாதிரி இருந்துட்டு போக வேண்டிய ராஜாத்தி ராஜர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு பெருமை அவங்களுக்கு தேவையா? ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எவ்வளவு சந்தோஷத்தோட அந்த பணியை இறங்கி அவங்க யோசனை தான் கேட்டாங்க. பெருமானார் சம்மட்டியை வாங்கி கொண்டு கீழே இறங்கினார். இறங்கி உற்சாகமாக ஒரு போடு போடுறார். போட்ட உடனே பாறை சுக்குநூறாக 3ல ஒரு பங்கு தெரிச்சிருது. தெரிச்ச உடனே என்ன சொன்னாங்க? தன்னுடைய நண்பர்களை பாராட்டுவதற்காக மஃபாத்திஹல் யமன், யமன் நாட்டினுடைய சாவி நம் கையிலே என்று சொன்னார்கள். நிறைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று நண்பர்கள் எல்லாம் தக்பீர் சொல்ல ஆரம்பித்தார். எவ்வளவு அந்த பணியை செய்கிறோம், தப்பிக்கிறதுக்காக வேண்டி, நாட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த பணியை செய்யறோம் என்றாலும் கூட பெருமானார் இடத்தில் எவ்வளவு உற்சாகம் கரை உருண்டு ஓடி இருக்கிறது. அந்த நண்பர்களை ஊக்கப்படுத்துறதுக்காண்டி யமன் நாட்டுடைய சாவி நம் கையில வந்துருச்சு என்று சொன்னார். இரண்டாவதாக ஒரு போடு போட்டார்கள். இன்னொரு பாதி பட்டு தெரித்தது. சிரியாவுடைய காவி நம் கையிலே என்று சொன்னார்கள். நண்பர்கள் எல்லாம் எதிரொலிக்கிற அளவிற்கு தக்பீரை சொல்ல ஆரம்பித்தார். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு போடு போட்டார்கள். பாரசீகத்தினுடைய சாவி நம் கையிலே என்றார். மதீனா என்ற சின்ன ஊரை பாதுகாக்க வக்கில்லாம முடியாம சுத்தி பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பெருமானாருடைய வார்த்தையை பாருங்கள். எவ்வளவு உயர்தரமான வல்லரசுடைய சாவி நம் கையிலே என்று சொல்லி அந்த சஹாபாக்களை ஊக்கப்படுத்தினார். அப்பொழுதுதான் ஒரு நண்பர் பார்க்கிறார். அப்படி தோண்டுகிற பொழுது இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். தெம்மாங்கு பாட்டு பாடிக்கொண்டு இந்த பள்ளங்களை தோண்டுகிறார். தெம்மாங்கு பாட்டு பாடிக்கொண்டு அந்த பள்ளங்களை தோண்டுகிறார்கள். அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருல் ஆஹிரா ஃபக்ஃபிரில் அன்சார வல் முஹாஜிரா நஹனுல் லதூன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா வல்லாஹு லௌலல்லாஹு மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா ஃபஅன்ஸிலன் ஸகீனத்தன் அலைனா வஸப்பித்தில் அக்தாம இன் லாகைனா இன்னல் உலா கது பகவு அலைனா இதா அராது ஃபித்னத்தன் அபைனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வரியை பாடுகிறார்கள். நண்பர்கள் 4 வரியை பாடுகிறார்கள். அதன் பிறகு எல்லாருமாக சேர்ந்து இந்த தெம்மாங்கு பாட்டு பாடி அந்த பள்ளத்தை அவர்கள் தோண்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹ் இல்லையானால் நமக்கு நேர்வழி கிடைத்திருக்காது. நாம் தொழுதிருக்கவும் மாட்டோம், நாம் தர்மம் கொடுத்திருக்கவும் மாட்டோம். எனவே அல்லாஹ்வே எங்கள் மீது அமைதியை இறக்குவாயாக, எங்களுடைய பாதங்களை நிலைபெறச் செய்வாயாக, எதிரிகளுடன் நாங்கள் சந்திக்கிற பொழுது எங்களுடைய பாதங்களை நிலைபெறச் செய்வாக என்று பெருமானார் பாட்டு பாடுகிறார். பாட்டு பாடியதை பார்த்த நண்பர்கள் குரல் கொடுக்கிறார்கள். இன்னல் உலா கது பகவு அலைனா, அந்த மக்கள் நம் மீது அட்டகாசம் செய்கிறார்கள். இதா அராது ஃபித்னத்தன் அபைனா, எங்களை அவர்கள் குழப்ப நினைத்தால் நாங்கள் மறுத்து விடுவோம் என்று சொல்லி அபைனா 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 என்று அவர்கள் பாடுகின்ற அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோண்டக்கூடிய அந்த பணியையும் எவ்வளவு உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்படி லேசான ஒரு காயம் ஒன்று விரலிலே பட்டுவிட்டது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம் பட்டு விட்டது, விரலிலே லேசாக இரத்தமும் வந்து விட்டது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு கவி பாடுகிறார்கள். இன் அன்தி இல்லா இஸ்பவுன் தமீதி வஃபீ சபீலில்லாஹி மலகீதி. நீ என்ன ஒரு விரல், ரத்தம் ஆயிருச்சு, அவ்வளவுதானே, அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு கிடைச்ச ஒரு பரிசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடிய அந்த பாட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வாறெல்லாம் நாம் நம்முடைய வேலைகளை எதுவாக இருந்தாலும் சரி மிக உற்சாகமாக பார்க்க வேண்டும். திருக்குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர். ஆரம்ப காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹிராவிலிருந்து வந்ததற்கு பிறகு போர்வை போர்த்தி போர்த்தி படுத்தே கிடப்பார்கள். போர்வை போர்த்தி போர்த்தி படுத்தே கிடப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நினைவு, அல்லாஹ்வுடைய ஜிப்ரைலை சந்தித்த அந்த நினைவு, அந்த 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 ருசியிலேயே, அந்த சந்திப்பினுடைய மகிழ்ச்சியிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே லைப்பிலேயே இருந்து கொண்டிருந்தார்கள். எனவே போர்வை போர்த்து போர்த்து படுத்திருப்பாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி இருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்திருங்க, போய் மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை உற்சாகப்படுத்திய அந்த வாசகம் நமக்கெல்லாம் உற்சாகமாக இருக்க வேண்டும். வீட்டில் படுத்து தூங்கக்கூடியவர்களே, இந்த வார்த்தையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர், ஓ போர்வை போர்த்தி கொண்டு தூங்கி இருப்பவனே, எழுந்திரு, எழுந்திருத்து உன் பணியை பார், ஃபஅன்திர், மக்களை எச்சரிக்கை செய்வாயாக என்று அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகமா சொன்ன வார்த்தை. நம்முடைய ஒவ்வொரு பணிகளையும் நாம் காதலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று பெரும்பாலும் உலகத்தில் என்ன பழக்கம்னா, அப்படி காதலிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு மேலாளரை மேனேஜரத்துக்கு ஒரு பொம்பளையா போட்டுட்டுருவான், மேனேஜரத்துக்கு பெண்ணா போட்டுட்டுருவான். ஏன்னா அப்பவாவது இவன் நினைச்சு வேகமாக வரட்டும், சந்தோஷமா வரட்டுங்கிறதுக்காக வேண்டி. யாராவது ஒரு கிழவனை போட்டிருந்தா முழிக்கும் போதே இந்த கிழவன் முகத்துல போய் முழிக்க போறான், என்ன செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்படிலாம் வேண்டாங்கிறதுக்காண்டி இப்படி ஒரு ஹீலா சொல்கிறார்களோ என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் அது எது எப்படி இருந்தாலும் சரி, இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம், அது தாழ்வான வேலையாக இருந்தாலும் சரி, உயர்வான வேலையாக இருந்தாலும் சரி, அதை நாம் காதலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேலையை ரொம்பவும் சந்தோஷமாக ஆனந்தமாக அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? 20:131 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய மேல் ஆபீசரை நீ பார்க்காத, அவன்லாம் அப்படி இருக்கிறான், நமக்கு இப்படியா, அவன்லாம் அப்படி, இத நீ பார்த்தேன்னா தொலைஞ்ச. உன்னுடைய மேல ஆபீசரை பார்க்காத, நமக்கு இதுதான் விதி. அல்லாஹ் சூப்பர் பிளான் போடுறவன், அவன் பிளானு தப்பாது, அவன் ஏதோ ஒண்ணு காரணத்திற்கான நம்மளை இப்படி வச்சிருக்கிறான். நமக்கு இது அதற்கான முன்னேற வேண்டாம், திட்டமிட்டு முன்னேற வேண்டாம் என்று சொல்லவில்லை. போராமையா மேல் உள்ளவங்களை பார்க்க வேணாம். 20:131 வசனத்துல சொல்வான், வலா தமுத்தன்ன ஐனைக, வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹரத்தல் ஹயாத்தித் துன்யா. இவ்வுலக வாழ்க்கையின் வசந்தங்களை ஜோடி ஜோடியாக யாருக்கு நாம் கொடுத்திருக்கிறோமோ அவர்களின்பால் உன்னுடைய கண்ணை நீட்ட வேண்டாம். பெரும்பாலும் நம்முடைய பணி நமக்கு கசக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேற யாரையாவது மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது. அவன் அப்படி இருக்கிறானே, அவன் அப்படி இருக்கு, நான் 2 பேரும் ஒன்னா கிளாஸா படிச்சோம், அவனுக்கு அப்படி உனக்கு அப்படி, அதுக்கு என்ன செய்யறது? அது அல்லாஹ் உன்னுடைய தலையில அதை எழுதிட்டான். நீ தராவி தொழுகையில கேட்டு வந்திருக்க, யா அல்லாஹ் எனக்கு நீ எழுதுனதை நான் பொருந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற. அப்ப அது பொருந்தக்கூடிய மனப்பான்மை கட்டாயமா வேணும். எனவே மேலுள்ளவனை பார்க்க கூடாது. கிடைத்த வேலை இது அல்லாஹ் நமக்கு தந்ததாக எண்ணிக்கொண்டு அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இட்ட பணியை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறப்பாக செய்தார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகின்றான். அதை போன்றே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறப்பாக செய்தார்கள் என்பது வேறொரு வசனத்தில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு உண்மையாகும். அப்படி நம்முடைய தந்தைகளுடைய நிர்வாகமாயிருந்தால் அதை மேலும் மேலும் ஓங்கச் செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தந்தைகளுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நாம் வைப்போம். பெரும்பாலும் தந்தைகள் என்ன தெரியுமா, தான் தொழில இருக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுக்கிறதே இல்லை. பெரும்பாலும் தாங்காவும் மேனேஜர் போயிட்டு அப்படி எப்படி வந்துகிட்டு இருப்பாங்க ஒழிய, பிள்ளைகளையும் கூப்பிட்டு போய் என் தொழிலுடைய நுட்பம் என்ன, தொழிலுடைய ரகசியம் என்ன, இது எங்கே நான் சாமான்களை வாங்குகிறேன், எங்கே நான் விற்கிறேன், இதை பூராமே சொல்லிவிட்டு போனோம். எல்லாமே ஒரு மூடல் மந்திரமா பெரும்பாலான பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் எல்லாம் காப்பாத்தினா அவங்க போயிட்டானா புள்ள அப்படி தடுமாறுறான், என்ன செய்யறதுன்னு தெரியலையே. எங்க வாப்பா எங்க பணத்தை போட்டு வச்சார், எங்க வாப்பா எங்க சரக்குகளை வாங்கினார், எங்க வித்தாரு, ஒண்ணுமே தெரியாம அப்படி தடுமாறி போய் ஸ்தம்பித்த போற குடும்பத்தையே நம்ம பார்க்கிறோம். அப்ப அதற்கு காரணம் என்னவென்றால், பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய தொழிலுடைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் அதை இலகுவாக செய்வதற்கு வசதியாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்ஹாக்கை அழைத்து வைத்துக் கொண்டு உபதேசம் செய்கிறார். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மவனே இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும் என்று உபதேசங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். அந்த வசியத்தின்படிதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அந்த பணியை சிறப்பாக செய்தார்கள் என்று நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காலத்திலே வஃபாத்தாகி விடுகிறார்கள்.
அதன் பிறகு 2 பேருமே 2 திசையில் இருக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பது மக்காவிலே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பது பைத்துல் முகத்தஸை அடுத்த ஊரிலே அவர்கள் இருக்கிறார். 2 குடும்பமும் பிரிந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தில வருகிறார்கள். தம்பி இடத்துல வர்றாங்க. வந்து வாப்பா விட்டு போன பொருள்கள்ல ஏதாவது கொஞ்சம் எனக்கு அனந்தரமாக தாருங்கள் என்று கேட்கிறார். பொதுவாக பழக்கம் தானே, 2 பிள்ளை இருந்தால் சமபாகம் கொடுக்க வேண்டும். எனவே வாப்பா விட்டு போன பொருளில் எனக்கும் கொஞ்சம் பாகம் தாருங்களேன் என்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிறார்கள். ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பாகம் என்று சொன்னால் சொத்து அல்ல, அவர்களுடைய நினைவு பொருட்கள், பரக்கத்திற்காக வேண்டிய நினைவு பொருட்கள் இருக்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எல்லாம் கேள்விப்படுகிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த அசா என்பது அது சொர்க்கத்திலிருந்து வந்தது என்று நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி நபிமார்களிடத்தில் பாரம்பரிய பொருள்கள் அது சொர்க்கத்திலிருந்து வந்தது என்ற முறையிலே பல பொருள்கள் இருக்கும். அந்த பொருளை வந்து கேட்கிறாங்க. சொத்தை கேட்கல, எனக்கு அந்த பொருளை கொஞ்சம் கொடுங்க, வாப்பாவுடைய பொருளில் எனக்கு கொஞ்சம் பாகம் இருக்கிறது என்று கேட்ட பொழுது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். எங்க வாப்பா நினைவா நான் வச்சிருக்கிறேன், அதுல ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன். அண்ணன் தம்பிகள்கிட்ட பழக்கம் அப்படித்தானே. அண்ணன் தம்பிகள்கிட்ட பழக்கம் என்ன, யார் வீட்டுல வாப்பா மூத்தாகிறாளோ அதை அப்படி எல்லாத்தையும் சுவாகா பண்ணிடுவாங்க. ஒண்ணுமே இல்லை, உங்க வாப்பா ஒண்ணுமே விட்டுட்டு போகல என்று சொல்வார்கள். அவர்கள் யார் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் லக்கி அடித்தது என்று சொல்லுவோம். அந்த முறையில இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நினைவு சின்னங்கள் புறாத்தியை வச்சுக்கிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்னையுமே கொடுக்கல. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிமார்கள் அல்லவா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து சொன்னாங்க, உன்னுடைய தம்பிக்கு ஏதாவது கொடுக்காமல் இருக்காதே, உன்னுடைய தம்பியை கேவலமாக நினைக்காதே. ஏன்னா உன்னுடைய தம்பியுடைய வம்சத்திலே ஈருலக சர்தார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்ற இருக்கிறார். ஆனா உன்னுடைய வம்சத்துல மற்ற நபிமார்கள் தோன்ற இருக்கிறார்கள். எத்தனை நபிமார்கள் தோன்றினாலும் கூட அந்த முகம்மதுக்கு ஈடாக ஆகாது. அதனால உனக்கு உங்க வாப்பாவுடைய விட்டு போன பொருளிலே எத்தனை உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவருக்கு இருக்கிறது. அவரும் ஒரு சிறந்த நபியினுடைய மூதாதையாக இருக்கிறார், எனவே கொடுக்க வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய சந்ததியில நிறைய மக்கள் இருப்பார்கள், ஆனால் காலாகாலமா அடிமைப்பட்டு தான் இருப்பாங்க. யூத சமுதாயம் எல்லாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள். ஏதோ இப்பதான் கொஞ்சம் ஒரு நாட்டை பிடிச்சி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் இஸ்ரேல் ஒரு நாட்டை பிடிச்சி வம்பா பிடிச்சி இஸ்லாமியருடைய நாட்டை பிடிச்சி இஸ்ரேல் ஒரு நாட்டை வைத்திருக்கிறார். இதற்கு முன்னால வரலாற்றிலே எல்லாம் பார்த்தோமே, ஆனால் யூதர்களுக்கு என்று ஒரு தனி பாரம்பரியமோ ஒரு தனி நாடு கிடையாது. நாடோடிகளாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்க மக்கள் புறாவுமே நாடோடிகளாக அடிமைப்பட்டவர்களாகத்தான் வாழ்வார்கள், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம், நபிமார்கள் அல்லாத மற்ற பிள்ளைகள் எல்லாம். ஆனால் இஸ்மாயிலுடைய சந்ததியில் வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ராஜா, ஒவ்வொருவனும் ராஜா, யாரும் யாருக்கு அடிமைப்பட மாட்டான். மக்காவாசிகள் எடுத்த ஒவ்வொருத்தரும் ராஜா, யாரும் யாருக்கு கட்டுப்பட மாட்டான். உனக்கே நான் கட்டுப்படணும். அப்ப அந்த பவர்ஃபுல் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு பணியாத அந்த நிலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், உன்னுடைய சந்ததியில் வரக்கூடியவர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடப்பார்கள், ஆனால் அவருடைய சந்ததியில் வரக்கூடியவர்கள் கண்ணியமாக ஒவ்வொருவரும் ராஜாவாக இருப்பார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அந்த சரக்கள் எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். உண்மையிலேயே அப்படித்தான் ஆனது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது 5000 ஆண்டுகள் முன்னால் அரபு நாட்டிலே ஒரு தியாகம் என்று சொல்வோம். கணக்கு பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கும் 3400 ஆண்டுகள் வருகின்றது. அவ்வளவு காலத்திற்கு பின்னால் வந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்ததியிலே உதித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கண்ணியத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். அந்த பகுதி இன்று சிறப்பாக இருக்கிறது. உலகத்தில் எல்லா நாளும் சிறப்பிக்கப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா அந்த பகுதியை மாற்றி அமைத்திருக்கிறார் என்பதை இந்த சரித்திரத்தில் நாம் நினைவு செய்கிறோம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, செய்தனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தில் நிலையாக நின்றதை போன்று அல்லாஹ்விடத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய மார்க்கத்திலே நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே உறுதி மாறாமல் நிலையாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم ثبتنا بالإيمان
حتى نلقاك به وأنت عنا راض غير غضبان يا الله يا رحمن يا رحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.